நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய மைக் சரியாக இருக்காது, நமக்கு ரொம்ப நெருங்கி இருக்கவங்களுடைய பெருமைகள்லாம் நமக்கா தெரியறதில்லை, அடுத்தவங்க சொல்கிற போது தான் தெரியும். அது எப்போதுமே உதாரணமாக உங்கள் வீட்டில் ரொம்ப நல்லா சமைப்பாங்க, நீங்கள் அதை தினமும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஒரு நாள் கூட ஒரு வார்த்தையோடு சொன்னதில்லை. ஒரு நாள் உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ சொந்தக்காரங்களோ வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக அதை பாராட்டுற போது அப்போ தான் உங்களுக்கே தெரியும், ஓ அப்படியா. அதே மாதிரி தான் நம்ம ஊரில் உள்ளவங்களுடைய தனித்திறமைகள்லாம் இந்த மாதிரி யூடியூப்பில் அல்லது வேறு எங்கேயும் போடுற போது தான் தெரியும். அப்படி தெரிய வந்தது தான் நம்ம மீனாட்சி சுந்தருடைய பெருமைகள் இதெல்லாம். ஸோ இன்றைக்கி எப்படியாவது நம்ம ஊர்காரங்களை மேடையேற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். எல்லோரும் கேட்டு வருவீங்க. தேங்க்யூ. தெக்கூர் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். கைலாய திருப்பணிக்கு ஒத்த சிவன் கோயில் கும்பாபிஷேக திருப்பணிகளை சிறமேற்கொண்டு சிறப்பாக செயலாற்றி வருபவர்களுக்கும் அதற்கு முழு ஒத்துழைப்பும் உதவியும் பல வகைகளிலே செய்த சிவ அடியவர்கள் அனைவரையும் தாழ்வணிந்து வணங்குகின்றேன். நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது. நம்ம உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்களாக அந்த இறைவனே இருக்கிறார். அதை குறிக்கிற விதமாக தான் பஞ்சபூத ஸ்தலங்கள் அமைஞ்சிருக்கு. பஞ்சபூதங்கள்ல முதலாவதா இருக்கிறது ஆகாயம். ஆகாயம்னா நம்ம மேல பார்க்குற வானம் மட்டும் இல்லை, எல்லா வெற்றிடமும் ஆகாயம். இப்போ எனக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற இந்த வெற்றிடம் ஆகாயம். இப்படி கை வச்சோன்னா அந்த கைக்குள்ள இருக்கிற வெற்றிடம் ஆகாயம். பஞ்சபூதங்கள்ல முதலாவதா இருக்கிறது ஆகாயம். வெற்றிடமே மூலவராக வணங்கப்படுவது சிதம்பரம். பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஆகாயத்தை குறிக்கிறது சிதம்பரம். ஸோ அதுதான் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல முதல் ஸ்தலம். ஆகாயத்திலிருந்து காற்று பிறந்தது. காற்றுக்குரிய ஸ்தலம் திருக்காளஹஸ்தி. காற்றிலிருந்து நெருப்பு தோன்றியது. பெருமாளுடைய நாபி கமலத்திலே, நாபி கமலம்னா பெருமாள் வழிபட்ட காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் நிலத்தை குறிப்பது. இப்படி பஞ்சபூத ஸ்தலங்கள் மாதிரி பஞ்ச சபைகள்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த பஞ்ச சபைகள் பத்தி பார்க்க போறோம். இந்த பஞ்ச சபைகள்ல எல்லாம் நடராஜ பெருமானே எழுந்தருளி நாட்டியம் ஆடினார். சரி, எல்லா இடத்துலையுமே நடராஜ பெருமான் சன்னதி இருக்குது. இந்த பஞ்ச சபைகளுக்கும் மற்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இன்றைக்கும் நம்பிக்கை இந்த பஞ்ச சபைகளிலே நடராஜ பெருமான் எழுந்தருளி நாட்டியம் ஆடுவதாக நம்பிக்கை. சிவபெருமானுடைய வடிவங்களாக 64 வடிவங்கள் சொல்லப்படுது. லிங்க வடிவம், அம்பிகையோடு அமர்ந்த வடிவம், அம்பிகையோடு நிற்கின்ற வடிவம், 5 திருமுகங்களோடு கூடிய வடிவம், 25 திருமுகங்களோடு கூடிய வடிவம். இப்படி சிவபெருமானுக்கு 64 வடிவங்கள். அதுல ஒண்ணு நாட்டியமாடும் நடராஜ பெருமானின் வடிவம். சிவபெருமான் அபிஷேக பிரியர். சில கோயில்கள்ல பார்த்தா சிவலிங்கத்துக்கு மேல ஜலதாரை கட்டப்பட்டு நித்தம் அவருக்கு தண்ணீரிலோ பாலிலோ நீரிலோ தேனிலோ அவருக்கு அபிஷேகம் நடந்துட்டே இருக்கும். நடராஜ பெருமானுக்கு வருஷத்துல 6 நாட்கள் ரொம்ப சிறப்பா திருக்கோயில்கள்ல அபிஷேகம் நடக்குது. ஸோ நித்தம் அபிஷேகம் காணும் பெருமானுக்கு இந்த நாட்டிய வடிவத்துல 6 நாள் அபிஷேகம் ஏன் ரொம்ப சிறப்பா நம்ம அதை பேசுறோம். சிவபெருமான் அபிஷேக பிரியர். தேவர்கள் அவருக்கு ஒரு நாளைக்கு, நடராஜ பெருமானுக்கு தேவர்கள் ஒரு நாளைக்கு 6 வேளை அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி கும்பிடுறாங்க.
விடிகாலையில, காலையில, உச்சி வேளையில, சாயந்தரம், இரவு பொழுது, அர்த்த ஜாமம், இப்படி தேவர்கள் வந்து நடராஜ பெருமானுக்கு ஒரு நாளைக்கு 6 வேளை பூஜை பண்ணி கும்பிடுறாங்க. தேவர்களுடைய ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு வருஷம். ஆகமங்கள் நடராஜ பெருமானுக்கு வருஷத்துல 6 நாள் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுது. தேவர்களுடைய விடிகாலை பொழுது நம்மளுக்கு மார்கழி மாசம். மார்கழி மாசம் பௌர்ணமி அப்போ வானத்துல பாக்குற அந்த திருவாதிரை நட்சத்திர கூட்டம் வந்து அப்படியே நடராஜ பெருமானுடைய நாட்டிய வடிவத்துல இருக்குமாமா. மார்கழி மாசம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு விடிகாலையில நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் திருக்கோயில்கள்ல. தேவர்களுடைய காலை பொழுது நம்மளுக்கு மாசி மாசம். மாசி மாசம் வளர்பிறை சதுர்த்தசியில காலையில நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும். தேவர்களுடைய உச்சி பொழுது நம்மளுக்கு சித்திரை மாசம். சித்திரை மாசம் திருவோண நட்சத்திரத்துல நடராஜ பெருமானுக்கு உச்சி காலத்துல அபிஷேகம் நடக்கும். தேவர்களுடைய சாயந்தர பொழுது நம்மளுக்கு ஆனி மாசம். ஆனி உத்திரத்துல நடராஜ பெருமானுக்கு சாயந்தரம் அபிஷேகம் ஆகும். தேவர்களுடைய இரவு பொழுது நம்மளுக்கு ஆவணி மாசம். ஆவணி வளர்பிறை சதுர்தசியில இரவு பொழுதுல நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் ஆகும். தேவர்களுடைய அர்த்த ஜாமம் நமக்கு புரட்டாசி மாசம். புரட்டாசி மாசம் வளர்பிறை சதுர்தசியிலே நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் ஆகும். இப்படி வருஷத்துல 3 நாட்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும், வருஷத்துல 3 நாட்கள் திதியின் அடிப்படையிலையும் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் ஆகும். மாத்தியந்தினர்னு ஒரு மகரிஷி ஒரு தடவை அவங்க அப்பா சொன்னாராம், நீ தெற்கே போ, தெற்க வந்து தில்லை மரங்கள் நிறைஞ்சு காடு ஒண்ணு இருக்கு, அதுல ஒரு சுயம்பு லிங்கம் இருக்கு, அந்த லிங்கத்தை வழிபட்டேன்னா உனக்கு வந்து ஆன்ம ஞானம் பெருகும்னு சொன்னாராம். இந்த மாத்தியந்தினர் மகரிஷியும் வடக்கு இருந்து தெற்கை நோக்கி வந்தார். தில்லை மரங்கள் நிறைஞ்ச காட்டுக்கு வந்தார். அங்க ஒரு சுயம்பு லிங்கம் இருந்தது. தினமும் அந்த லிங்கத்தை பூஜை பண்ணி கும்பிட்டார். பூஜைக்கு பூ வேணும். விடிஞ்சதுக்கு அப்புறம் பூ பிடிங்கினா பூஜைக்கு நேரம் ஆயிடும்னு நினைச்சார். இன்னொன்னு வெளிச்சம் வந்துருச்சுன்னா தேனீக்களும் வண்டுகளும் வந்து அந்த பூவுல இருக்க தேனை குடிச்சிடும். அப்புறம் அந்த பூ வந்து எச்சில் பூ ஆயிடும்னு நினைச்சார். அதனால விடியறதுக்கு முன்னாடியே போய் பூ பிடிங்கிட்டு வந்துருவார். விடியறதுக்கு முன்னாடி பிடுங்குறப்போ அவருக்கு முதல் நாள் பூ எது, அன்னைக்கு பூக்க இருக்க பூ எதுன்னு தெரியல, இருட்டுல வெளிச்சம் பத்தல. அதனால அவருக்கு இந்த பூ பிடுங்குற விஷயத்துல அவருக்கு மனசு திருப்தியே ஆகல. அதனால அவரால் நிம்மதியா பூஜை பண்ணவே முடியல. அதனால அந்த கோரிக்கையும் அந்த சிவபெருமான் கிட்டேயே வச்சார். இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்தார். இருட்டிலையும் நல்ல கண் பார்வை தெரிய அவருக்கு சிறுத்தை புலி மாதிரியான கண்களை கொடுத்தார். சிறுத்தை புலி மாதிரியான கை கால் அமைப்புகளையும் விரல் அமைப்புகளையும் நக அமைப்புகளையும் கொடுத்தார். தெளிவா அந்த பூவை பிடுங்கிறதுக்கு. வியாக்கிரம்னா சமஸ்கிருதத்துல புலி, அதனால வியாக்கிரபாதர் ஆனார். நம்ம தமிழ் அவரை புலிக்கால் முனிவர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நிம்மதியா பூ பிடுங்கினார், நிம்மதியா பூஜை செஞ்சார். அவருக்கு கல்யாணம் ஆச்சு. வசிஷ்ட மகரிஷியோட தங்கச்சியை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தது, உபமன்யுன்னு பேர் வச்சார். அந்த குழந்தை கொஞ்ச நாள் தாய்மாமாவான, கொஞ்சம் வருஷங்கள் தாய்மாமாவான வசிஷ்ட மகரிஷி ஆசிரமத்துல அந்த குழந்தை வளர்ந்தது. அங்க காமதேனு பசு இருந்தது. அந்த பசுவோட பாலை குடிச்சு அந்த குழந்தை வளர்ந்தது. ஒரு 4-5 வருஷம் ஆனோன்னு அந்த குழந்தை திரும்பி தில்லை வனத்துக்கு அப்பா அம்மா இருக்க இடத்துக்கு வந்தது. அந்த குழந்தை இங்க வந்து வளர்றப்ப அந்த காமதேனு பசுவோட பாலை குடிச்சு வளர்ந்த குழந்தை இங்கேயும் வந்து பால் வேண்டி அழுதது. இங்க தில்லைவனத்துல பசுவும் இல்லை, பாலும் இல்லை. அம்மாவும் ஏதேதோ கொடுத்து பார்த்தாங்க, குழந்தைக்கு அதெல்லாமே காமதேனு பால் மாதிரி இல்லை. அம்மா ஒரு கட்டத்துல சொன்னாங்க, போய் சிவபெருமானையே குறித்து தவம் இரு, பால் வேண்டி தவம் இரு அப்படின்ட்டாங்க. எப்படி துருவன் 5 வயதுல காட்டுக்கு போய் பெருமாளை குறித்து தவம் இருந்தாரோ, அப்படி இந்த உபமன்ய குழந்தை சிறு வயதிலே அந்த தில்லை வனத்திலே பால் வேண்டி சிவபெருமானை குறித்து தவம் இருந்தது. சிவபெருமான் அச்சிறுவனின் தவத்தையும் சோதித்து ஏற்ற அந்த குழந்தைக்காக பாற்கடலையே உருவாக்கினார். அன்னைக்கு பாலால் ஆன கடல் இன்னைக்கு வந்து பாற்கடல் ஒரு தீர்த்தம் சிதம்பரத்துல இருக்குது. இப்படி இவங்க எல்லாம் வந்து இந்த தில்லை வனத்துல தவம் இருக்காங்க.
அங்க பார்க்கடல்ல பெருமாள் வந்து யோக நித்திரையில இருந்தார். யோக நித்திரைனா என்ன? நித்திரைனா தூக்கம், யோகம்னா தவம். நம்மளுக்கு பார்க்க அவர் தவம் பண்ற தூங்குற மாதிரி இருப்பார். எப்படி உட்கார்ந்து தவம் இருப்பாங்களோ, எப்படி நின்றுட்டு தவம் இருப்பாங்களோ, அப்படி இவர் வந்து உறக்கத்துல இருக்க மாதிரி இருப்பார். ஆனா யோகத்துல இருப்பார், தவத்துல இருப்பார். சரி, யாரை குறிச்சு தவம் பண்றார்? சிவபெருமானை குறித்து, அந்த நாட்டியமாடும் நடராஜ பெருமானை குறித்து தவம் இருக்கிறார். அவர் எப்படி இவருடைய ஹிருதய கமலத்துல அவர் எப்படி நாட்டியம் ஆடுவாராம்? இவருடைய மூச்சுக்கு, இவருடைய சுவாசத்துக்கு தகுந்தவாறு அந்த நடராஜ பெருமானும் மேலும் கீழுமாக நாட்டியம் ஆடுவாராம். இடதும் இவர் பார்க்கடல்லையா இருக்காரு, அப்படி அந்த ஆதிசேஷன் படுக்கை மேல படிச்சு, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இடதும் வலதுமாக நாட்டியம் ஆடுவாராம், முன்னும் பின்னுமாக நாட்டியம் ஆடுவாராம். அதுக்கு பேர் தான் அஜபா நடனம். அப்படி இவர் யோக நித்திரையில நடராஜ பெருமானை குறிச்சு தவம் யோகத்துல இருக்கிறப்போ புன்சிரிப்பு புத்தாராம். ஆதிசேஷன் பார்த்தாராம், ஆகா தாமரை பூமுகம். இதை வந்து இவர் இப்படி யோக நித்திரையில இருக்கிறப்பதான் இவருடைய அந்த தாமரை பூமுகத்தை பக்கத்துல போய் பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேசா அப்படி குமிஞ்சு வந்தாராம். பூ போல படுத்திருக்கும் பெருமாள் திடீர்னு கணத்துட்ட ஆதிசேஷனால அவரை தாங்க முடியல, அலறிட்டாராமா. அவரோட அலறலை கேட்டு பெருமாள் கண்மொழிச்சு பார்த்தார். அதுக்கப்புறம் திரும்பியும் பூ போல ஆயிட்டார். தான் கண்டு ரசிச்ச அந்த நடராஜ பெருமானுடைய நாட்டியத்தை எடுத்து சொன்னாராம். ஆதிசேஷனுக்கும் ஆசை வந்துச்சு, அதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெருமாள் அனுமதி கொடுக்க பூமியிலே அத்திரி மகர்ஷிக்கும் அனுசியாவுக்கும் மகனாக வந்து பிறந்தார். அவருடைய பேர் பதஞ்சலி. இடுப்பு வரைக்கும் நாக உடம்பு, இடுப்புக்கு மேல மனித உடம்பு, தலைக்கு மேல அஞ்சுதலை பாம்பு மாதிரி அமைப்பு. இங்கே நம்ம கோயிலில் முன்னாடி பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேலே ரூஃப்ல பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமான், சிவகாமி அம்பிகை, இந்த பக்கம் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரோட ஓவியமும் இருக்கும். வியாக்கிரபாதர் வந்து கால் அந்த புலிக்கால் அமைப்போட இருப்பார். புலிக்கால் அமைப்போட பக்கத்துல பதஞ்சலி முனிவர் வந்து அந்த நாக உடம்போட இருப்பாங்க இங்க ஓவியத்துல. ஸோ அப்படி இவர் வந்து அத்ரி மகரிஷிக்கும் அனுசியா தேவிக்கும் பதஞ்சலியாக பிறக்கிறார். பதஞ்சலி முனிவராகி இவரும் அந்த தில்லை வனத்துக்கு போறார். தில்லை வனத்துல வியாக்கிரபாதரை சந்திக்கிறார். ரெண்டு பேருடைய நோக்கமும் சிவ தரிசனம். ரெண்டு பேருக்குள்ளேயும் நட்பு உருவாகுது. ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த தில்லை வனத்துல அந்த சுயம்பு லிங்கத்தை பூஜை பண்றாங்க, தவம் பண்றாங்க. இப்ப இவங்க கொஞ்ச நாள் இல்ல, கொஞ்சம் மாசம் இல்ல, கொஞ்சம் வருஷம் இல்ல, பல காலம் தவம் இருக்காங்க. சாதாரணமா பக்தர்கள் வந்து இறைவனை தேடி கோயிலுக்கு போவாங்க. ஆனா இங்க இந்த முனிவர்களை தேடி அந்த இறைவன் இறங்கி இங்க வர முடிவு பண்றார். தில்லை வனத்துக்கு வந்து தன்னுடைய நாட்டிய காட்சியை அவர்களுக்கு காண்பிக்க முடிவு பண்றார். ஒரு தைப்பூச நன்னாள்ல முதல்ல நந்தியம்பெருமான் வர்றார். அந்த தில்லை வனத்துல நடராஜ பெருமான் ஆட திருச்சபையில ஏற்பாடு பண்றார். திருச்சபை உருவாகிற விஷயம் 7 லோகங்களும் பரவுது. அவருடைய நடன காட்சியை பார்க்க தேவர்களும் முனிவர்களும் எல்லாரும் அந்த தில்லை வனத்துல கூடுறாங்க. எல்லாருக்கும் இருக்கை ஏற்படுத்தினார். அவங்கவுங்க இருக்கையில அமர வச்சார். அதுக்கப்புறம் கடைசியா நடராஜ பெருமான் சிவகாமி அம்பிகையோடு பூத கணங்கள் 3000 தீட்சிதர்களாக வர அந்த தில்லை வனத்துக்கு வந்த பெருமாள் மத்தளம் வாசிக்க, நந்தியம்பெருமான் மேளம் கொட்ட, திருமகள் தாயார் மதுர கீதம் பாட, சரஸ்வதி வீணை வாசிக்க, விநாயகரும் முருகரும் ஆனந்த கூத்தாட, சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆட ஆரம்பிக்கிறார். முயலகன்கிற அசுரன் மேல தன்னுடைய வலது காலை ஊனி இடது காலை தூக்கி நிறுத்தி அப்படி அவர் இடுப்புல போட்டிருக்க ஒட்டியான விரிய அந்த வராக கொம்பு அசைந்து ஆட, அவர் உடம்புல பூசி இருக்க திருநீரெல்லாம் சுத்தி சிதற, பனியால நனைஞ்ச அவருடைய தலைமுடியிலிருந்து கங்கை நீர் சுத்தி சிதற அப்படி ஆனந்த தாண்டவம் ஆடினார். அதை பார்த்து அந்த வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் அந்த உபமன்யோ முனிவரும் அப்படி பரவசப்பட்டு போயிட்டாங்க. இந்த உபமன்யோ முனிவர் தான் பிற்காலத்துல கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சிவ தீட்சை கொடுத்தவர். ஆக இப்படி ஆனந்த தாண்டவம் முதல் முறையாக அந்த தில்லை வனத்துல அரங்கேற்றமானது. மதுரையில மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், அதுக்கு எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. அப்படி இந்த முனிவர்கள் தில்லை வனத்துல இருக்க இந்த முனிவர்களுக்கும் அழைப்பு வந்தது. இவங்களும் புறப்பட்டு மதுரைக்கு போனாங்க. திருக்கல்யாணத்தை பார்த்தாங்க. திருக்கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடாச்சு. எல்லாரையும் விருந்து சாப்பிட கூப்பிட்டாங்க. இந்த 2 முனிவர்களும் சொன்னாங்க, இல்லை நாங்க தில்லை வனத்துல தினம் நடராஜ பெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்துட்டு தான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க.
அப்போ சுந்தரேஸ்வர பெருமான் என்ன பண்ணினார், இப்படி விருந்துக்கு கல்யாணத்துக்கு வந்தவங்க விருந்து சாப்பிடாம கிளம்புறது இல்லையா, அதனால மதுரையிலே அமைக்கப்பட்டிருந்த அந்த வெள்ளியால் ஆன சபையிலே, வெள்ளியால் ஆன மேடையிலே, தில்லை வனத்துல அன்னைக்கு ஆடின அதே ஆனந்த தாண்டவத்தை திரும்பியும் அன்னைக்கு திருக்கல்யாணத்தன்னைக்கு இந்த முனிவர்களுக்காகவும் வந்திருந்த விருந்தினர்கள் அனைவருக்காகவும் திரும்பியும் ஆடினார். கொஞ்ச காலம் கழிச்சு ஆக இந்த திரும்பி அந்த தில்லைவனத்து ஆனந்த தாண்டவத்தை ஆடினோம்னா அதுக்கப்புறம் அந்த முனிவர்கள் சாப்பிட்டு தில்லைவனத்துக்கு திரும்பினாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு ராஜசேகர பாண்டியன் ஒரு பாண்டிய மன்னன் மதுரை ஆண்டார். அவருக்கு 64 கலைகள் 63 கலைகள் தெரியும். நாட்டியத்தை மட்டும் அவர் கத்துக்கல. நாட்டியத்தை கத்துக்கிட்டா அது நடராஜ பெருமானுக்கு செய்யும் அவமதிப்பாகும்னு நினைச்சார். அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில ஒரு சம்பவம், ஒரு எதிரி நாட்டு மன்னன் மூலமா ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் மனசு மாறினார். மனசு மாறி சரி நாட்டியத்தை கத்துக்கிட்டா அது கூட இறைவனுக்கு செய்யும் பக்தி தான் அப்படின்னு நினைச்சார். அதனால நாட்டியத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சிட்டார். நாட்டியத்தை கத்துக்க ஆரம்பிச்சோன்னு அவர் கால் வலிக்குமாமா. அதுக்கப்புறம் நாட்டியத்தை கத்துக்கிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்தார். நடராஜ பெருமானை பார்த்து சாமி கும்பிடுறதுக்காக வந்தார். அப்பதான் பார்த்தார், நம்ம இப்பதான் கத்துக்கிறோம், நமக்கே கால் வலிக்குதே. நடராஜ பெருமான் காலங்காலமா இப்படி வலது கால ஊனி இடது கால தூக்கி இப்படியே நிக்கிறாரே, இவருக்கு எவ்வளவு கால் வலிக்கும், தேவர்களும் முனிவர்களும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கிறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப நம்மளால என்ன பண்ண முடியும்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு திரும்பியும் வந்தார். அப்போ தன் முன்னாடி ஒரு பெரிய வாளை நிறுத்தி வச்சுக்க, பெரிய கத்தி நிறுத்தி வச்சுட்டு கண்மூடி இறைவன் கிட்ட கண்டிப்பான ஒரு கட்டளையை விடுத்தார். இறைவா, இப்ப நீ மட்டும் கால் மாறி ஆடலைன்னா நான் இந்த கத்தியில விழுந்து என் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னார். இவர் கண்ணு திறந்து பார்த்தார். எப்பவும் வலது கால ஊனி இடது கால தூக்கி இருக்கும் இறைவன் இவர் கண்ணு திறந்து பார்த்தனைக்கு அன்னைக்கு இடது கால ஊனி வலது கால தூக்கி நிறுத்தி ஆடிட்டு இருந்தார். உடனே ஒரு அன்பு கட்டளை விடுத்தார். திரும்பியும் நீ இனிமேல் இந்த மதுரை வெள்ளி சபையில எப்பவுமே இப்படிதான் நீ வர்ற பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னார். அதற்கு பேர் சந்தியா தாண்டவம். ஆக மதுரையிலே வெள்ளி சபையிலே இறைவன் ஆடுவது சந்தியா தாண்டவம். சுனந்த மகரிஷின்னு ஒரு மகரிஷி திருக்கைலாயத்துல தவம் இருந்தார். அவருக்கு இறைவனுடைய நாட்டியத்தை பார்க்கணும்னு ஆசை. இறைவன் காட்சி கொடுத்தார். நீ தெற்கே ஆல மரங்கள் நிறைந்த ஒரு காடு இருக்கு, நீ அங்க போய் தவம் இரு, நான் அங்க உனக்கு என்னுடைய ஆடல் காட்சியை காண்பிக்கிறேன்னு சொன்னார். இவரும் அங்கிருந்து திருக்கைலாயத்தில், நம்மெல்லாம் இங்கிருந்து கைலாஷ் போறோம், இவர் திருக்கைலாயத்திலிருந்து எப்படி வியாக்கிரபாதர் வந்தாரோ அந்த மாதிரி இவரும் திருக்கைலாயத்திலிருந்து தெற்கே ஆல மரங்கள் நிறைஞ்சு இந்த காட்டு பகுதிக்கு வந்தார். அதுதான் சென்னை பக்கத்துல இருக்கிற திருவாலங்காடு. அந்த திருவாலங்காட்டுக்கு வந்தார். அங்கேயும் ஒரு சுயம்பு லிங்கம் இருந்தது. வடனா சமஸ்கிருதத்துல ஆல மரத்தை குறிக்கும், ஆரண்யம்னா காடு. அந்த சுயம்பு லிங்கத்துக்கு பேர் வடாரண்யேஸ்வரர். சுனந்த முனிவரும் சிவபெருமானுடைய கோரிக்கை ஏற்று அந்த திருவாலங்காட்டு பகுதியில தவம் இருந்தார். இறைவனுடைய உடம்பெல்லாம் நாகங்களே ஆபரணமா இருக்கும். அவரோட தலையில, காதுல குண்டலங்களா, கழுத்துல, கையில ஒட்டியானமா, கால்ல தண்டையா, எல்லாமே நாக ஆபரணம் தான். அப்படி அவரோட ஒரு கையில இருந்த ஒரு நாகம் பேர் கார்கோடகன். அந்த கார்கோடகன் நாகம் என்ன பண்ணுச்சா, அகங்காரத்தினால அவர் கையிலேயே விஷத்தை கக்கிடுச்சு. அதனால இறைவன் சொன்னாராம், பூமியிலே நீ போய் பிறந்து சிவாலயங்கள் எல்லாம் தரிசித்து இந்த திருவாலங்காட்டுக்கு அங்க இந்த சுனந்த மகரிஷியின் அருட்பார்வையால் உன் சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆக இந்த கார்கோடகன் நாகமும் பூமியிலே பிறப்பெடுத்தது. கார்கோடக மகரிஷியாக சிவாலயங்கள் எல்லாம் தரிசித்து திருவாலங்காட்டுக்கு இந்த சுனந்த மகரிஷியோட அருட்பார்வையால தன்னுடைய சாபம் நீங்க பெற்றார். 2 பேரும் சேர்ந்தே அந்த திருவாலங்காட்டுல தவம் இருந்தாங்க. அப்போ அங்க சும்பன் நிசும்பன்னு 2 அசுரர்கள் ரொம்ப அட்டுழியம் பண்ணினாங்க. அதனால தேவர்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க. சிவபெருமான் அம்பிகை கிட்ட சொன்னார். அப்போ அங்க இருந்து அதை பார்க்கணும்னு ஆசை அந்த முனிவர்கள் கிட்ட சொன்னார். அந்த முனிவர்களும் இவருடைய கோரிக்கையை இறைவன் கிட்ட சொன்னாங்க. இறைவனும் சம்மதித்து அன்னைக்கு அந்த ஆனந்த தாண்டவத்தை இந்த இரண்யவர்மன் ராஜாவும் பார்த்து ரசிச்சார். அதுக்கப்புறம் அவருக்கு சிதம்பரத்துக்கு திரும்பி போய் அரண்மனைக்கு போய் அரசாட்சி பணியை ஏற்கிறதுலாம் விருப்பமே இல்லை. இந்த முனிவர்களோட இந்த காட்டிலேயே தங்கியிருந்து இவங்களோடையே இது பூஜை பண்ணி தவம் பண்ணி இங்கேயே இருந்து இறைவனுடைய நாட்டியத்தை பார்க்கணும்னு ஆசை.
ஆனா முனிவர்கள் சொன்னாங்க, அரசன் நீ காட்டுல இருக்கக்கூடாது, உன்னுடைய கடமை போய் நீ மக்கள் பணி செய்யணும், அரசாட்சி செய்யணும், நாட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம சிதம்பரத்துக்கு திரும்பினார். அங்க அரண்மனை பணிகளை தொடர்ந்தார். இருந்தாலும் அவருடைய சிந்தையெல்லாம் அந்த நாட்டிய பெருமானுடைய நாட்டியம்தான். அதனால அந்த நாட்டிய பெருமானுக்கு ஒரு சிலை வடிக்கணும்னு முடிவு பண்ணினார். நமச்சிவாய முத்துன்னு ஒரு சிற்பியை கூப்பிட்டார். அந்த சிற்பி கிட்ட நடராஜ பெருமானுக்கு ஒரு விக்கிரகத்தை வடிக்க சொன்னார். அவரும் விக்கிரகத்தை பஞ்சலோகத்துல வடிக்க சொன்னார். அந்த சிற்பியும் பஞ்சலோகத்துல ஒரு விக்கிரகம் வடிச்சிட்டு வந்தார். அரசர் பார்வையிட வந்தார். அவ்வளவு தத்ரூபமா இருந்தது அந்த சிலை. அப்படி அந்த ஊன்றிய திருவடி, தூக்கிய திருவடி, விரிஞ்ச செஞ்சடைன்னு அந்த பஞ்சலோக விக்கிரகம் அவ்வளவு தத்ரூபமா இருந்தது. ஆனா அந்த பஞ்சலோகங்கள்ல செம்பு கொஞ்சம் அதிகமா கலந்துட்டாங்க. அதனால பார்க்க அந்த சிலை செப்பு திருமேனி மாதிரி இருந்தது. உடனே இந்த ராஜாக்கு என்னன்னா, ஐயோ, நடராஜ பெருமானுடைய சிலைய பசும் பொன்னால வடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சார். அதனால அந்த நமச்சிவாய முத்துக்கிட்ட திரும்பியும் ஒரு சிலை வடி, ஆனா இப்ப செம்பெல்லாம் கலக்க கூடாது, பசும் பொன்னால சிலை வடின்னு சொன்னார். சிற்பியும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு பசும் பொன்ன தங்கத்தை உருக்கி சிலை வடிச்சிட்டு இருந்தார். அப்ப இங்கிருந்தோ ஒரு பெரியவர் வந்தார். இவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தார். இவர் சற்றும் எதிர்பாராத நேரத்துல தன்கிட்ட இருந்த செம்பு காசுகளை அந்த உருகிட்டு இருந்த தங்கத்துக்குள்ள போட்டுட்டார். இதையும் சேர்த்தே சிலவடிச்சுடன்ட்டு போயிட்டார். இவருக்கும் வேற வழி இல்லை. அந்த உருகின தங்கத்துல அந்த கலந்த செம்பு காசுகளோட மீண்டும் ஒரு சிலை வடித்தார். அந்த சிலையும் ரொம்ப தத்ரூபமா வந்தது. அரசர் வந்தார் பார்வையிட. ரொம்ப தத்ரூபமா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. ஆனாலும் அவருக்கு ஒரு சந்தேகம், இதுல நீ செம்பு எதுவும் கலந்துடலையே அப்படின்னு கேட்டார். உடனே இந்த சிற்பி சொன்னார், இந்த மாதிரி நான் கொஞ்சமா எதிர்பார்க்கல, ஒரு பெரியவர் வந்தார், பேச்சு கொடுத்தார், தன் கையில இருந்த செப்பு காசுகளை போட்டுட்டார், அதனால அதையும் சேர்த்துதான் நான் சிலை வடிச்சிருக்கேன் அப்படின்னார். உடனே அரசருக்கு கடும் கோபம். ஏன்னா அவரோட ஆசை பசும் பொன்னால இவருக்கு சிலை வடிக்கணும்னு. அதனால கடுமையான கோபம். அதனால அந்த சிற்பிகளை சிறையில் அடிச்சார். அப்புறம் அன்னைக்கு தூங்க போனார். அவருக்கு தூக்கமே வரல. ஒரு வழியா கண் அசந்தப்போ இறைவன் அவருடைய கனவிலே பேரொளியாக காட்சி கொடுத்தார். அசரீரியா இந்த மாதிரி இந்த பசும் பொன்னால ஒரு சிலை வடிச்சிருக்கல, இந்த சிலையாகவே நான் இங்கு எழுந்தருள